கலை அண்ணாக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலுடன் ப்ளீஸ் மெட்ராஸ் காரன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. மெட்ராஸ்காரன், மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊர். ஸோ மெட்ராஸ் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் எமோஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த மெட்ராஸ்காரன்ற படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. வெல்கம் ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமா. கண்டிப்பாக நல்ல படத்தில் பெருசோ சின்னதோ நம்ம நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. காலிலேருந்து அவர் சொல்லிட்டார், 2 ஈவெண்ட் போயிட்டு வந்தேன் சார், டயர்டாக இருக்குது, கிளம்பணும் வீட்டுக்கு, கடை வேற மூடுவாங்க அப்படின்ட்டாரு. அதனால் யார் யாரெல்லாம் தேங்க் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் ப்ரோ. ஓகே, கொஞ்சம் யூஸ்வலாக தான் சவுண்ட் ஆகும், பரவாயில்ல. பிகாஸ் ஏன்னா சில பேர் சில விஷயங்களில் வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா ஜெகதீஷ் ப்ரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை. ஏன்னா இந்த படம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை. மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, பண்ணிடலாம், ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரியல் கேமு. ஸோ சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்க விஷயத்தில் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசாக சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கே கூட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சிட்டோம், நம்ம முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. பட் இவர் ட்ரெய்லருக்கு ஒரு ஈவெண்ட்டு, டீசருக்கு ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு, அது இல்லாமல் எங்கள் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய நேற்று 2 நாள் கொச்சினில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக ஒரு என்னன்னா, இப்போ என்ன யாரோ கேட்டாங்க, இங்கே என்ன ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சிருக்காருன்னு. நான் சொன்னேன் நல்ல மனசு வச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா சும்மா பணம் எவ்வளோ இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா செய்யணும்னால அது நல்ல மனசு வேணும். ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாரிச்சாலும். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, யூஆர் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப லேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரிலீஸ் முன்னாடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் எங்கள் டீம் ஐஷு, நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கல, பட் நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்புறம் ஷேன் ப்ரோ, நைஸ். ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சினில் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க ஹவ் யூ சி ஷேன் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், இன்றைக்கி இப்போ இருக்க சினிமா சூழ்நிலையில் வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை. எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம், ஆர்டிஎஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதனால் அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இங்கேருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது, சினிமா லவர்ஸ் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஷேன் நீங்கள் பண்ணும்போது மெட்ராஸ்காரன் நக்கீலின்னு எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா, இப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க. ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும். இட்ஸ் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் பிரசன்னா, யாருக்குமே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன், எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். நீ சொன்ன டைமில் கரெக்டாக தேங்க்யூ பிரசன்னா. சினிமாட்டோகிராஃபர் வசந்த், தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எல்லாரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்கள் மட்டும் இல்லை, கருணா சார், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சாரிகாமா சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர், என்னோட அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதை வாங்கலைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. பட் ஆனால் சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுவாங்க, நம்ம நடிச்சிருவோம், எல்லாம் நடந்துரும்.